அதாவது அனுபூதி அப்படிங்கிற ஒரு பிலாசபியை நாங்கள் உணர்ந்தோம். அனுபூதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அணு பூதம் தீ. ஸோ அணு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உயிர், பூதம் அப்படிங்கிறது அவனுடைய சரீரம், புலன் சார்ந்த சரீரம், தீ அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியா இருக்கக்கூடிய அவனுடைய சுய நினைவு. அப்ப இந்த அணுபூதம் தீ ஒரு மனிதனுக்குள்ள எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்துட்டு நாங்க ரிசர்ச் பண்ணதுல எங்க பையன் பிறந்து ஒரு 96 நாள்ல நாங்க அந்த விஷயத்தை உணர்றோம். எப்படி அணுகணும் அப்படின்னா தத்துவ ரீதியில எங்களுடைய வாழ்க்கையை நாங்க அணுகணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் வழி நடத்துறாரு, அப்படிதான் இந்த மனித சமுதாயம் போயிட்டு இருக்குன்னு நாங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். எப்ப இந்த தத்துவத்தை உணர்ந்தோமோ அப்பதான் புரியுது கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் உலகத்துல நம்மளை வழி நடத்தல. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் வழி நடத்துறது அவனுடைய அனுபவங்களும் அவனுடைய கற்றறிந்த அறிவும் அவனுடைய சுய நினைவும் தான் நம்மளை வழி நடத்துதுங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம எங்கேயோ இருக்கிற கடவுளை, கண்ணுக்கு தெரியாத கடவுள் நம்மளை வழி நடத்திக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய குற்றங்களுக்கெல்லாம் பழி அவர் மேல போடாம நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்பு. நம்மளுடைய அனுபவ பற்றாக்குறை, நம்மளுடைய அறிவு பற்றாக்குறை, நம்மளுடைய புத்திசாலித்தனம் இன்மை தான் நம்மளுடைய வாழ்க்கையில சரியா நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியாததுக்கு காரணம் அப்படிங்கிறத தத்துவ ரீதியா நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா பாருங்களேன், ஒரு குழந்தை பிறக்கிறதுல ஒரு தந்தை தாயினுடைய பங்களிப்பு இருக்கு. நான் ஒரு உயிர் கொடுக்குறேன், இவங்க ஒரு உடல் கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு. ஆனா அந்த குழந்தை பிறக்கும்போது அதுல உச்சியில ஒரு நினைவு இருக்கு. அப்ப அந்த நினைவு எங்கிருந்து வந்துச்சு? உயிருக்கும் உடலுக்கும் சோர்ஸ் இருக்கும் பொழுது இந்த நினைவுக்கு ஒரு சோர்ஸ் இல்லை. அப்ப அந்த நினைவுங்கிறது எது அப்படின்னா, உடலும் உயிரும் ஒன்று சேரும் பொழுது அங்க சுய நினைவுங்கிறது ஒரு மனிதனுக்கு தானாவே அந்த சரீர அமைப்புல உண்டாகுது. அப்போ வெளியில இருந்தெல்லாம் யாரும் ஒரு மனிதனை பிறக்க வைக்கல, மனிதனை வழி நடத்தல, இயக்கல. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுய நினைவுல என்னெல்லாம் உதயமாகுதோ, தன்னுடைய சுய சிந்தனையில என்ன வருதோ அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான அறிவையும் அனுபவத்தையும் இந்த வாழ்க்கையில அவன் தேடி கத்துக்கிறாங்க. தமிழகத்துல அதுதான் நாத்திகங்க பேர்ல இப்ப வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு நம்ம நினைக்கிறோம். பகுத்தறிவு ஒரு மனிதனை வழி நடத்ததான் நீங்க சொல்றீங்க. பகுத்தறிவு அப்படிங்கறது நீங்க எதை வச்சு சொல்றீங்க? நீங்க ஒரு புரிதல் சொன்னீங்கல்ல, அந்த புரிதலை நான் சொல்றேன். இல்ல இப்ப என்னோட புரிதல்ல பகுத்தறிவுங்கிற விஷயத்தை நான் சொல்ல. பகுத்தறிவு அப்படிங்கிறது வேற, ஒரு மனிதனுடைய சுய நினைவு அப்படிங்கிறது வேற. பகுத்தறிவுனா என்னங்கிறது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். நம்மளுக்கு நம்ம சிக்ஸ்த் சென்ஸை யூஸ் பண்ணி நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட ரெண்டும் நீங்க சொல்றது அது ஒண்ணுதானேங்கிறதுக்காக நான் கேட்டேன். இப்ப நீங்க சிக்ஸ்த் சென்ஸ் மட்டும் வரும்பொழுது சிக்ஸ்த் சென்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 18 விதமான கூறுகளின் அடிப்படையில் மனிதனுடைய குணங்களும் பண்புகளும் அமைஞ்சிடும். எல்லா மனிதருக்கும் 6 அறிவு உண்டு. ஆனா எல்லா மனிதனும் ஒரே மாதிரி இயங்குறமா, ஒரே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம்னா கிடையாது. எதனுடைய அடிப்படையில உயர்வு தாழ்வு, அவங்க பிரபலமாகிறதும், அவங்களுடைய இந்த உலகத்தையே ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையா மாறுறதும், ஏழ்மையில இருக்கிறதும் எதில் அடங்கியிருக்கு அப்படின்னா படைப்புல கிடையாது. ஒரு மனிதனுடைய அந்த சுய நினைவுல தான் அது அடங்கியிருக்கு. எல்லா மனிதனாலையும் எல்லா காரியங்களையும் சாதிக்க முடியும். எப்படி? தன்னுடைய அனுபவத்தையும் அறிவையும் கூறுகளினுடைய அடிப்படையில. ஏன்னா 6 அறிவுன்னு சொல்லிட்டோம்னா அது அறிவோட நம்ம நிப்பாட்டிடும். ஆனா அது தாண்டி லைஃப் ஸ்டைல்னு வரும்பொழுது நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் இருக்கு. அந்த குணங்களும் பண்புகளும் ஒரு மனிதனுடைய கூறுகளினுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பரிணாமம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு மனிதன் கம்ப்ளீட்டான ஒரு பரிணாமத்தை போய் அடையல.